ராமாயணம் பகுதி 79. ராமாயணத்தில் நேற்று 78வது பகுதியை பார்த்தோம். இன்று 79வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? இலங்கை நகரம் பெரும் சோகமயமாக காட்சியளித்தது. இலங்கையில் எப்போதும் ஆடலும் பாடலும் நாத ஓசைகளும் ஒலித்து கொண்டிருக்கும். ஆனால் இன்று நகர் முழுவதும் அழுகுரல் மட்டுமே ஒலித்து கொண்டிருந்தது. இப்போமே ஆடலும் பாடலும் நாத ஓசைகளும் ஒலித்து கொண்டிருக்கிற இலங்கை நகரம் அழுகுரல் இன்று நகர் முழுவதும் அழுகுரல் மட்டுமே ஒலித்து கொண்டிருந்தது. இலங்கையில் தங்கள் கணவர்களை இழந்த அரக்கர்கள் தலையை விரித்து ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தனர். தங்கள் மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டனர். அந்த அழுகொலியை கேட்டு இந்திரஜித் திடுக்கிட்டான். ஏன் இந்த அழுகுரல்? என்ன நிகழ்ந்தது? ராவணன் ராமனிடம் தோற்றுவிட்டானா? இல்லை அந்த அனுமன் இலங்கை நகரை பெயர்த்து எடுத்து விட்டானா? இந்த அழுகுரலுக்கான காரணம் என்ன என்று தன் பக்கத்தில் இருந்தவர்களிடம் கேட்டான். அவர்கள் இந்திரஜித்திடம் சொல்ல அஞ்சி நடுங்கினார்கள். பிறகு அவர்கள் பயந்து கொண்டு, அசுரகுலத்தின் வேந்தனே, உன் தம்பிகளான அதிகாயன், நிகும்பன், கும்பன் முதலியவர்களை லக்ஷ்மணன் அழித்து விட்டான். அதிகாயன், நிகும்பன், கும்பன் முதலியவர்களை லக்ஷ்மணன் அழித்து விட்டான் என்றனர். இதை கேட்ட இந்திரஜித் பெருங்கோபம் கொண்டான். இருப்பினும் தம்பிகளை இழந்துவிட்டு அவன் மிகவும் வருந்தினான். உடனே அவன் ராவணனின் மாளிகைக்கு விரைந்து வந்தான். அங்கு துயரத்தில் இருக்கும் ராவணனை பார்த்து வணங்கினான். பிறகு, தந்தையே, ஏன் இலங்கை நகரம் முழுவதும் அழுகுரலாக கேட்கின்றது? இங்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டான். ராவணன், மகனே இந்திரஜித், உன் தம்பிகளான அதிகாயன், நிகும்பன், கும்பன் போரில் மாண்டு விட்டனர் என கூறினான். இதை கேட்ட இந்திரஜித் மிகவும் கோபம் கொண்டான். தந்தையே, தாங்கள் அறிவை இழந்து விட்டீர்களா? போருக்கு ஒவ்வொருவராக அனுப்பி தாங்கள் அனைவரையும் இழந்து விட்டீர்களா? தாங்கள் இவர்களை அனுப்பியதற்கு பதில் என்னை அனுப்பியிருந்தால் நான் போரில் வெற்றி பெற்றிருப்பேன். அன்று தூதனாக வந்த அந்த அனுமனை கொல்லாமல் விட்டுவிட்டாய். அந்த ராமன் இருக்கும் இடம் தெரிந்தும் அவனை கொல்லாமல் இருக்கின்றாயே. இனியும் தாங்கள் அறிவற்றவனாக முடிவு செய்யாமல் இலங்கை நகரை காப்பாற்றுங்கள் என்றான் இந்திரஜித். என் தம்பிகளை கொன்ற அந்த லக்ஷ்மணனை நான் கொல்வேன். இல்லை என்றால் நான் இலங்கை நகருக்குள் நுழைய மாட்டேன். இப்பொழுதே நான் போருக்கு செல்கிறேன் என்றான் இந்திரஜித். ராவணன், மகனே, நீ சொன்ன இந்த வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது என்றான். பிறகு இந்திரஜித் ராவணனை வணங்கிவிட்டு போருக்கு செல்ல ஆயத்தமானான். தன் படைகளை திரட்டி கொண்டு வில்லை கையில் ஏந்தி கொண்டு போருக்கு செல்ல தந்தையிடம் விடை பெற்றான். ராவணன் இந்திரஜித்தை மார்புடன் தழுவிக்கொண்டு வெற்றியுடன் திரும்புவாயாக என கூறி வழி அனுப்பினான். இந்திரஜித்துடன் சென்ற படைகள் எண்ணில் அடங்காதவை. ராவணன் போரில் தன் மகன், தம்பி உள்பட பலரை இழந்தான். இருந்தாலும் அவன் பின்வாங்காமல் தன் மகன் இந்திரஜித்தை போருக்கு அனுப்பி வைத்தான். ஆனாலும் ஏனோ ராவணனின் மனம் பயந்தது. தன் மகனையும் இழந்து விடுவோமோ என்று மனம் கலங்கினான். போரில் பல உயிர்களை இழந்து இப்போது தன் மகனையே பலி கொடுக்க அனுப்புகிறோமே என்று அஞ்சினான் ராவணன். ராவணன் போரில் தன் மகன் இந்திரஜித்தை இழந்துவிடக்கூடாது. அதே சமயம் ராமனை வீழ்த்த வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என யோசித்தான். தன் மகன் இந்திரஜித் ஸ்ரீ பிரித்தியங்கிரா தேவி பக்தன். அவன் யாரு? இந்திரஜித் பிரித்தியங்கிரா தேவியோட பக்தன் என்பதுக்கு அவனுக்கு ஞாபகம் வந்தது. உடனே இந்திரஜித்திடம், நீ பிரித்தியங்கிரா தேவியின் பக்தன், ஆகவே நீ போரில் வெற்றி பெற 8 திசைகளில் மயான பூமியை தோற்றுவித்து ஸ்ரீ பிரித்தியங்கிரா தேவிக்கு நிகும்பலா யாகம் செய்தால் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்றான் ராவணன். தன் தந்தை ராவணன் ஆலோசனைப்படி பிரம்மாண்டமான நிகும்பலா யாகம் செய்தான் இந்திரஜித்.
அனுமன் ராவணனின் திட்டத்தை இந்திரஜித்தின் நிகும்பலா யாகத்தையும் அறிந்து கொண்டான். உடனே அனுமன் ராமரிடம் விரைந்து வந்தான். தங்களை வீழ்த்த இந்திரஜித் நிகும்பலா யாகம் செய்து ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியை தனக்கு உதவி செய்ய அழைக்கிறான் என்றான் அனுமன். இதை கேட்ட ராமர், அனுமனே, நீ கவலை கொள்ள வேண்டாம். தேவி பிரித்யங்கரா எப்போதும் நல்ல முறையில் நடப்பவர்களுக்குத்தான் துணையாக இருப்பாள். நேற்று வரையில் இந்திரஜித் நல்ல முறையில் பிரித்யங்கரா தேவியின் பக்தனாக இருந்து வந்தான். அதனால் அவனுக்கு தேவி துணையாக இருந்தாள். ஆனால் இன்றோ அவன் தவறான செயலுக்கு தேவியை துணைக்கு அழைக்கிறான். நிச்சயமாக அவன் பிரித்யங்கரா தேவியின் அருளை பெறமாட்டான் என்று கூறினார் ராமர். பிறகு ராமர் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியை மனதால் வணங்கி நல்ல எண்ணத்தோடு பூஜை செய்தார். ராமர் மற்றும் இந்திரஜித் இருவருமே பிரித்யங்கரா தேவியின் பக்தர்கள். இருவரும் தேவியின் அருளுக்காக கடுமையாக பூஜை செய்தனர். இவர்களில் யாருக்கு பிரித்யங்கரா தேவி துணை இருந்து உதவி செய்வாள் என்று தேவலோகமே ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. ஸ்ரீ பிரித்யங்கரா தேவி இந்திரஜித்தின் முன் தோன்றினாள். இந்திரஜித் மிக சிறந்த என்னுடைய பக்தன். உன் தந்தை ராவணனின் தீய எண்ணத்துக்கு நீ துணை போகலாமா? தீய எண்ணத்துக்காக நீ இவ்வளவு நிகும்பலா யாகம் செய்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்க மாட்டேன் என்றாள் தேவி. இருந்தாலும் நீ என் தீவிர பக்தனாக இருப்பதால் உலகம் இருக்கும் வரை உன் புகழ் இருக்கும். நீ யாகம் செய்த இந்த இடமும் உன் புகழ் பேசும் என்று ஆசி வழங்கினாள் பிரித்யங்கரா தேவி. பிறகு ஸ்ரீ பிரித்யங்கரா தேவி ராமர் முன் தோன்றி, உன் பூஜைக்கான எண்ணம் மிகவும் சிறந்தது. இந்த போரில் நீ வெற்றி பெறுவாய். நான் உனக்கு துணையாக இருப்பேன் என கூறி மறைந்தாள். நாளை என்ன நடக்குது என்று பார்ப்போம். இந்த பிரித்யங்கரா தேவி ராமருக்கு துணை புரிவதாக சொல்லியிருக்கிறார். இந்திரஜித்துக்கு என்ன செய்ய போகிறார் என்று நாளைய பகுதியில் பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். Thank you.